உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கும் இந்த அண்ணாமலைக்கு என்னதான் பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஊடகம் பத்திரிகையும் தான் பிரச்சனையே. ஏலா மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் வருகிற செவ்வாய்க்கிழமை 17ஆம் தேதி அங்கே ஆர்ப்பாட்டம், அண்ணன் அந்த கோயம்புத்தூர்ல ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை தாங்கிறார். திரு வேலுமணி கூட சேர்ந்து நிச்சயமாக திரு வேலுமணி அவர் முன்னிலை வைக்கிறாரு. திரு அண்ணாமலை அவர்கள் அவர் தலைமையேற்று அந்த கூட்டத்துக்கு ஆர்ப்பாட்டத்தில் தலைமை தாங்கிறாரு. ஆகவே எங்களுக்குள் எந்த விரிசலும் கிடையாது. ஆனால் பத்திரிகை ஊடகமும் எங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை உண்டாக்க வேண்டாம் மட்டும் தான் கேட்டுக்கிறேன். நீங்களும் திரு டிடிவி தினகரனும் உண்மையிலேயே ஒரு தாய் மக்கள் ஆயிட்டீங்களா? நிச்சயமாக அதில் என்ன இருக்குது? எங்களுக்கு வீடு பிரியலையா, காடு பிரியலையா, தோட்டம் பிரியலையா? ஒன்றும் கிடையாது. கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வரும். எல்லா கட்சி தலைவருக்கு வருகின்ற வேறுபாடு தானே ஒழிய அந்த வேறுபாடுகள்லாம் களையப்பட்டு விட்டது. ஒன்றாக இணைந்து மட்டுமில்லை, வருகின்ற தேர்தலிலே எங்கள் கூட்டணி அபரிதமான வெற்றி பெறுவதற்கு அவரும் உழைப்பார், நாங்களும் உழைப்போம். கிட்டத்தட்ட 25 கட்சிகள் டிஎம்கே கூட்டணியில் இருக்கிறாங்க. உங்களுடைய என்டிஏ கூட்டணி திமுக கூட்டணி எதிர்கொள்வதற்கான அளவுக்கு வலிமையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம், வலிமை எங்க இருக்குது? எண்ணிக்கை தான் அங்கே வலிமை அதிகம். ஆனால் குறைந்த எண்ணிக்கையில் எங்களுடைய கட்சி இருந்தாலும் வலிமை மிக்க கட்சியாக இருக்குது. புரியுதுங்களா? இன்னும் அந்த கட்சியில் முடிவாகலையே. எத்தனை கட்சி வெளியே போகுதே, எத்தனை கட்சி உள்ள இருக்குன்னே தெரியலையே. ஆக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நாட்டு மக்களிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, 31 ஆண்டு காலம் ஆட்சி கீழ்த்த கட்சி, பொண்ணு விளையாண்ட கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி பொறுத்த வரைக்கும் ஒரு வலிமையான கூட்டணியாக இருக்குது. இன்றைக்கு மத்தியிலே 3வது முறையாக அது ஆட்சியில் அமர்ந்திருக்கின்றது. அதே போல் டிடி தினகரன், மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மற்றும் எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள்லாம் மக்களிடத்தில் செல்வாக்கு மிக்க கட்சியாக இருக்கின்ற காலத்தில் எங்களுடைய வாக்குகள் நிலையானது. அதன் மூலமாக நிச்சயமாக வெற்றி பெறுவோம், ஆட்சி அமைப்போம். அதில் எந்தவித சந்தேகம் தேவையில்லை. இந்த ஆட்சியில் தொழில் முதலீட்டு மாநாட்டு நடத்தினாங்க, புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. போட்ட உடனே எந்த தொழிற்சாலை வந்துடாது. ஒரு தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் முதற்கட்ட பணிகள் செய்ய வேண்டும், நிலம் எடுக்க வேணும், பிறகு அதற்கு தேவையான அனுமதிகள்லாம் பெற வேண்டும், பிறகு அது நிதி ஆராய்ச்சி பெற வேண்டும், கட்டுமானம் செய்ய வேண்டும். இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் குறிப்பிட்டது ஒரு 3 ஆண்டு காலமாவது பெரிய தொழிற்சாலை அமைப்பதற்கு காலம் பிடிக்கும். ஆனால் திரு ஸ்டாலின் பேசுகிறார், ஆட்சிக்கு வந்தவுடனே இன்னைக்கு உற்பத்தி பெருகிவிட்டது. அத்தனையும் பொய். அதிமுக ஆட்சியில் தொழில் முதலீட்டை கொண்டு வந்து அதனால் தொழிற்சாலைகள் அதிகமாக நிறுவப்பட்டு அதனுடைய பயன்பாட்டு வந்தவங்க தான் உற்பத்தி பெருகி இருக்குது. இதுதான் யதார்த்தமான உண்மை. அது அவருக்கும் தெரியும். பொய் பேசல வல்லவர்கள். அண்ணன் சொன்ன மாதிரி பொய்யை எப்படி பேசணும், மக்களை எப்படி நம்ப வைக்க வேண்டும் என்பதை வல்லவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் ஊழல், ஊழல் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம். இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது. எந்த மாநிலத்திலும் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசாங்கம் கிடையாது. ஆனால் திமுக அரசாங்கம் தான் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட முதல் அரசாங்கம். இந்த ஆட்சியில் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. மக்களுக்கான திட்டங்களும் கிடையாது, அதனால் மக்கள் நன்மையும் பெற முடியல. இந்த ஆட்சியவர்கள் விலைவாசி விண்ணை முட்டுகிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. அதை கட்டுப்படுத்த இந்த அரசால் முடியவில்லை. ஏன்னா குடும்பத்தை கவனிக்கிறதுக்கு ஸ்டாலினுக்கு நேரம் சரியா போச்சு. தன்னுடைய மகன் உதயநிதியை எப்படியாவது பிரபலப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இருக்கிறார ஒழிய மக்களை பற்றி சிந்தித்ததாக வரலாறு கிடையாது. அதோட கட்டுமான பொருட்களுடைய விலை கடுமையாக உயர்ந்துட்டது. இருக்கிற நகரத்தில் இருக்கிற அத்தனை மக்களுமே ஏதாவது வீடு கட்ட வேணும், கடை கட்ட வேணும்னா இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் ஒப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு ஜல்லி விலை என்ன, எம்சாண்ட் விலை என்ன, சிமெண்ட் என்ன, என்னது செங்கல் என்ன விலைன்னு பாருங்க, மரம் என்ன விலைன்னு பாருங்க. இனிமேல் வீடு கட்டணும்னா கனவுல வீடு கட்டிக்கலாம். நிஜத்தில் இந்த ஆட்சி இருக்க வரைக்கும் வீடே கட்ட முடியாது. அதே போல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அப்பொழுது திரு கருணாநிதி இருக்கும்போது சர்க்காரிய கமிஷன் அமைச்சார். அரிசி பேரவுரல், கோதுமை பேரவுரல், பூச்சி மருந்து ஊரல், சர்க்கரை பேரவுரல். சர்க்கரை பேரவுரலில் அரசு அறிக்கை தாக்கல் இருக்குது. சர்க்கரையெல்லாம் எறும்பு தின்னுட்டுது, கோணி பைய கரையான் சாட்சி. எப்படிப்பட்ட ரிப்போர்ட்! அதனுடைய வாரிசு தானே திரு ஸ்டாலின். அவர் எப்படி இருப்பார்? எதை ஒன்று போட்டா அப்படித்தான் இருக்கு. இன்றைக்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும்
குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல், வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் இந்த தேர்தல். நீங்க சிந்திச்சு பாருங்க, திமுக கட்சிக்கு உழைத்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்? எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார், எமர்ஜென்சி எமர்ஜென்சி மிசா. அந்த மிசா சட்டத்தில் நான்லாம் சிறையில் இருந்தேன்னு திரு கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழாவில் ஒரு சிறையில் இருக்கிற மாதிரி ஸ்டாலின் ஒரு காட்சிப்படுத்தப்பட்டு வச்சிருந்தார். அப்படிப்பட்ட கட்சியோட தான் நீ கூட்டணி வச்சிருக்கிற. யார் மிசா சட்டத்தை கொண்டாந்து, யார் எமர்ஜென்சி கொண்டாந்தது? காங்கிரஸ் கட்சி. நாங்கள் அல்ல, எங்கள் திரு பாரதிய ஜனதா கட்சி அல்ல, திரு காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் வந்து எமர்ஜென்சி கொண்டாந்தாங்க, மிசா சட்டத்தை கொண்டாந்தாங்க. அதன் மூலமாகத்தான் இவரெல்லாம் கை செய்து சிறையில் இருந்தால் அந்த காட்சியை வெளிப்படுத்திட்டு இருக்கார் திரு ஸ்டாலின். கடந்த இப்பொழுதுதான் ஒரு முடிவுக்கு வந்திருக்குது, அது திமுகவில் ஒரு கூட்டணி இன்னும் சலசலப்பு இருந்துகிட்டே இருக்குது. காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. 20 நாட்கள் வார்த்தை போர். பத்திரிகைகள் ஊடகத்தில் இந்த செய்தி தான் வந்துகிட்டு இருந்தது. ஆனால் பல பத்திரிகைகள் ஊடகத்திலையும் இதை அப்படியே இருட்டடிப்பு செஞ்சுட்டாங்க. அப்படி ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி இதை வெளியே வராமல் பார்த்துக்கிட்டாங்க. எந்த வாதமாடையும் வைக்கல. ஆனால் அண்ணா திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் வாதமாடியில் பேசுவாங்க, எதிர்கட்சியாக இருக்கும்போது வாதமாடியில் பேசுனாங்க. ஒரு விதத்தில் நல்லது தான், நமக்கு பணம் செலவழிக்காம விளம்பரத்தை தேடி கொடுக்குறாங்க. நாங்கள் எதை பற்றியும் கவலை இல்லை, மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை, அதனால் அச்சப்படுவதே கிடையாது. உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு தான் நம்பிக்கை, உழைப்புன்னு தான் உயர்வு தரும், அதை நம்புகிறோம். அந்த நம்பிக்கையில் தான் எங்கள் கட்சி நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கு திரு ஸ்டாலின் பேசுகிறார் பத்திரிகையில் ஊடகத்திலையும், தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கும் தான் பிரச்சனையா. நடக்கிறது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல், அது மறந்து பேசிட்டு இருக்க. அடிக்கடி ஸ்டாலினுக்கு மறதி அதிகம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது உண்மைதானே. இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம், தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல், பிரதான எதிர்கட்சி அதிமுக. எங்களை எதிர்ப்பதற்கு அவரால் முடியல. எங்களுடைய இயக்கத்தை பற்றி, எங்களுடைய ஆட்சி பற்றிய குறை சொல்ல அவருக்கு எதுவுமே இல்லை. அதனால என்ன சொல்லுவார், அதிமுக மதவாத கட்சியோட இணைஞ்சிட்டது அப்படின்னு ஒரு வார்த்தை போடுவார். அதிமுக பிஜேபிக்கு அடிமை, எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு அடிமை, அதிமுக பொதுச்செயலாளரை பாரதிய ஜனதா இருக்கணும். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய பொய்யெல்லாம் மக்களுக்கு நல்லா தெரியும். எப்படியெல்லாம் நீங்கள் பேசுவீங்கன்னு எல்லாமே மக்களுக்கு தெரியும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் தோற்றுவித்த இயக்கம், அம்மா கட்டி காத்த இயக்கம், எவ்வளோ பிரச்சனைக்கு இடையிலும் அதிமுக வலிமையோடு இன்று இருந்து கொண்டிருக்கின்றது. நான் ஆட்சி செய்வதும் சரி, இன்றும் சரி, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் உணர்வுபூர்வமாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். நான் ஆட்சி செய்கின்ற பொழுது பல்வேறு உதவிகளை மத்திய அரசிலிருந்து கிடைக்கப்பட்டது. இன்றைக்கு கூட மெட்ரோ ரயில் திட்டம், இந்தியாவில் ஒரு திட்டத்துக்கு 63,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்த ஒரே அரசாங்கம் மத்திய அரசாங்கம். அதை பெற்றது தமிழ்நாடு அரசாங்கம். இதுவரை ஒரு திட்டத்துக்கு 63 கோடி அனுமதித்ததே கிடையாது. அப்படி மத்திய அரசு அனுமதி கொடுத்தது. நான் ஏற்கனவே சொன்ன நடந்தாய் வாலி காவிரி திட்டம் 11,809 கோடி. பல திட்டத்துக்கு மத்திய அரசு உதவி செஞ்சது. இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தில் நிறைய சாலைகள் இன்றைக்கு விரிவுபடுத்தப்பட்டது, துறைமுகங்கள் விரிவுபடுத்தப்பட்டது, விமான நிலையம் தூத்துக்குடி திருச்சி விமான நிலையங்கள் விரிவுபடுத்தப்பட்டன. 2 நாளைக்கு முந்தி மதுரையில் சர்வதேச விமான நிலையம் என்று அறிவிக்கப்பட்டிருக்குது. இப்படி மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இதே காங்கிரஸ் ஆட்சி இருந்தது, என்ன ஒரு புதிய திட்டத்தை கொண்டாந்தீங்க? எவ்வளவு நிதி இந்த அரசாங்கம் பெற்றது? திமுக அரசாங்கம் 15 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் இருந்தது. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது குடும்ப உறுப்பினருக்கு தேவையான அதிகாரத்தை இந்த அரசாங்கம் பெற்றதை ஒழிய, திமுக பெற்றதை ஒழிய மக்களுக்கு தேவையான திட்டங்களை பெறல, தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகளும் பெறல. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் தமிழ்நாட்டை சேர்ந்த சிதம்பரம் நிதியமைச்சராக இருந்தார். அப்பொழுது கூட அவர்களை நாடி தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி பெற முடியாத ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம், ஒரே கட்சி திமுக கட்சி. ஆனால் அதிமுக கட்சி அப்படி இல்லை. அதிமுக கட்சிக்கு அப்படியெல்லாம் அரசாங்கம் முடியல, நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இருந்தாலும்
கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி மத்திய அரசோடு இணைந்து செயல்பட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான ஆக்கப்பூர்வமான திட்டங்களை பெற்று தேவையான நிதிகளை பெற்று தமிழ்நாடு வளர்ச்சி பெறுவதற்கு அடித்தளமாக விளங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம், அதிமுக கட்சி. இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான ஆட்சி என்று சொன்னால் அதிமுக ஆட்சி தான். அதிமுக ஆட்சி காலம் ஒரு பொற்கால ஆட்சி கொடுத்தது. இன்றைக்கு தேசிய அளவில் பல விருதுகளை நாங்கள் பெற்றோம். அதிமுக ஆட்சியில் உள்ளாட்சி துறையில் மட்டும் 140 தேசிய விருதுகளை பெற்றோம். போக்குவரத்து துறையிலே தேசிய விருது, மின்சாரத்துறையிலே தேசிய விருது, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை 5 ஆண்டு காலம் தொடர்ந்து தேசிய விருதுகளை பெற்றோம். உணவு தானிய உற்பத்தி வேளாண்மையில் 5 ஆண்டு காலம் கிறிஸ்து தர்மன் என்ற உயர்ந்த விருதை பெற்றோம். சமூகத்துறையில் விருதுகளை பெற்றோம். உயர்கல்வியிலே தேசிய விருதுகளை பெற்றோம். ஒரு அரசாங்கம் சிறப்பாக செயல்படுவதற்கு இந்த தேசிய விருதுகளாம் சான்று. இந்த ஆட்சியில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? எனக்கு முன்னால் அண்ணன் சொன்னார, இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் பருகி 68 பேர் உயிரிழந்துட்டாங்க. அது மாநில அரசில் இருக்கின்ற காவல்துறை முறையாக விசாரிக்காது என்று சொல்லி நீதிமன்றத்தில் நாடி சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் நாடினோம். உயர்நீதிமன்றம் அது உண்மைதான், சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பளிச்சது. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போறாங்க. இன்றைக்கு இந்த அரசாங்கம் செயலிழந்த அரசாங்கமாக இன்றைக்கு காட்சி அளித்துள்ளது. இன்று வரை சட்ட ஒழுங்குக்கு நிரந்தர டிஜிபி நியமிக்க முடியல. உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் இப்படி போய் மாறி மாறி இவர்கள் கொடுத்த தீர்ப்பின்படி கூட இன்று வரை நிரந்தரமாக சட்ட ஒழுங்கு டிஜிபி நியமிக்க முடியாத ஒரு கையிலாகாத அரசாங்கம் என்பதற்கு இதுதான் சாட்சி. ஒரு நிரந்தர சட்ட ஒழுங்கு டிஜிபினா எப்படி சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியும்? ஒரு பொறுப்பு டிஜிபி போட்டாங்க, அவர் உடல்நல சரியில் போய் மருத்துவமனையில் சேர்ந்துட்டார், அதுக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து இந்த தமிழ்நாடு அரசு தான் இன்றைக்கு யாரெல்லாம் டிஜிபி சட்ட ஒழுங்கு டிஜிபியை நியமிக்க வேண்டும் என்பதற்கு அது ஒரு பட்டியலை மத்தியில் இருக்கிற யூபிசிக்கு அனுப்புகிறாங்க. மாநில அரசு அனுப்புகின்ற அந்த பட்டியலில் 3 பேர் தேர்வு செஞ்சு மாநில அரசுக்கு அனுப்புகிறாங்க. அதில் ஒருவரை மாநில அரசு தேர்ந்தெடுத்து சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபியாக அமைக்கணும். அதில் என்ன உங்களுக்கு கஷ்டம்? ஏன்னா இவர்களுக்கு தேவையான ஆளுகள் இல்லை. இவர் சொல்லுகின்ற சொல்லுக்கு அடிபணியாதவர்கள் இருக்கின்ற காரணத்தினால அந்த நிரந்தர டிஜிபி இதுவரைக்கும் நியமிக்க முடியல. இப்போ மீண்டும் உச்சநீதிமன்றம் இப்போ ஒரு கருத்து சொல்லியிருக்குது. 20ஆம் தேதிக்குள்ளே இதை முடிவு செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்குது. இப்படி இந்த ஆட்சி இருக்கின்ற வரை மக்கள் நிம்மதியாக வாழ முடியாது. இந்த ஆட்சி இருக்கின்ற வரை தமிழ்நாடு வளர்ச்சி பெற முடியாது. ஊழல் நிறைந்த ஆட்சி, மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய எண்ணமாக இன்றைக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இது பிரதிபலிக்கும் என்ற இந்த நேரத்தில் தெரிவித்து, மரியாதைக்குரிய இந்த நிறுவனத்தினுடைய பொறுப்பாளர் திரு ரங்கராஜ் பாண்டி அவர்கள் இந்த 7ஆம் ஆண்டு நிறைவு செய்த 8ஆம் ஆண்டு அடித்திருக்கின்ற இந்த சாணக்கியா டிஜிட்டல் செய்தி ஊடகம் மென்மேலும் வளர்ந்து நாட்டு மக்களுக்கு உள்ளதை இப்படி எந்த அச்சம் இல்லாமல் நாட்டில் நடந்த தவறுகளை சுட்டி காட்ட முனைப்படும் என்று வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி 2 பெருமக்களுக்கும். ஒரு சர்ப்ரைஸான விஷயம் ஒன்று வச்சுருக்கிறேன் நான் சாரோடைய அனுமதியோட. ஏன்னா ரொம்ப வருஷமாக நான் தேடிட்டு இருந்த ஒரு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி. அவர் ரங்கராஜ் பாண்டியன் நிறைய நேர்காணல் பண்ணியிருக்கிறாரு, நிறைய தலைவர்களை பண்ணார். அண்ணனை பண்ணலை, இன்றைக்கி மேடையிலே சிக்கியிருக்கிறாரு. அதனால் அண்ணன்ட்ட இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு 4-5 கேள்விகள் மட்டும் வச்சிடலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். மைக் உங்கள் முன்னாடி இருக்கிறேன், நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா அப்படியே நீங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பற்றி சொன்னீங்க. ஆனால் நம்முடைய உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் அவர்கள், ஹோம் செக்ரட்டரி, ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் 2021, 2026 2 புள்ளி விவரங்களை சொல்லி சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குது, கொலைகள் குறைஞ்சிருக்கு, பாலியல் முயற்சி குறைஞ்சிருக்கு அப்படின்னு சில புள்ளி விவரங்களை சொல்கிறாரு. உங்களுடைய பதில்? அதாவது ஆட்சியாளர் சொல்லுவதை அதிகாரிகள் சொல்கிறாங்க,
மக்கள் ஆட்சியாளர் தான் அந்த கேள்வி கேட்பாங்க. ஆனால் அந்த ஆட்சியாளர் தைரியமாக சொல்ல முடியல. அதுக்கு என்ன காரணம்? குற்றங்கள் நிறைஞ்சு போச்சு. அதனால் நாட்டு மக்களுக்கு நன்கு தெரியும் என்ன நடக்குதுன்ற அத்தனை பேருக்கு தெரியும். அதாவது அதிகாரிகளை வச்சு அவர்கள் செய்கின்ற தவறை மறைக்க பார்க்குறாங்க. குற்ற எண்ணிக்கைலாம் குறைச்சி சொல்லுவதாக தான் எனக்கு கிடைத்த தகவல். அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு இந்த அதிகாரிலாம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். எதிர்க்கட்சிகளாக உங்களுக்கு எதிர்க்கட்சிகளாக இருக்கிறவங்க, உங்களுடைய கட்சியிலேருந்து வெளியேறினவங்க வந்து தொடர் தோல்விகளை சந்தித்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு நம்பர்ஸ் சொல்றாங்க. இந்த விமர்சனம் அதாவது 2011 2021 வரைக்கும் பாருங்க. 2011 திரு கருணாநிதி அவர்கள் இருக்கின்ற பொழுது எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்க முடியல. ஆனால் இன்னைக்கு அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தில் இருக்குது. எங்கள் அம்மா மறைவுக்கு பிறகு மக்களுடைய ஆதரவை பெற்று பிரதான எதிர்க்கட்சி அதிமுக. அதோட 10 ஆண்டுல எத்தனை தோல்வியை திமுக சந்திச்சிருக்குது. ஆனால் இது ஊடகம் பத்திரிகை வெளிப்படுத்துவதில்லை. இன்றைக்கு திமுக அதை மிகப்படுத்தி பேசுகிறது. அதிமுக பொறுத்த வரைக்கும் நாங்குநேரி சட்டமன்றத்தை இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று, விக்கிரவாணி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றோம். அதிமுக அந்த 10 ஆண்டுல பல வெற்றிகளை குவிச்சிருக்குது. ஆனால் இந்த 5 ஆண்டு தான் இருக்குது. வேணுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான தகவலை பரப்பி வராங்க, அவதூறு செய்தி பரப்பி வராங்க. அதுக்கெல்லாம் இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும். உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கும் இந்த அண்ணாமலைக்கு என்னதான் பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஊடகம் பத்திரிகையும் தான் பிரச்சனையே. ஏலா மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் வருகிற செவ்வாய்க்கிழமை 17ஆம் தேதி அங்கே ஆர்ப்பாட்டம் அண்ணன் அந்த கோயம்புத்தூர்ல ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை தாங்கிறார். திரு வேலுமணி கூட சேர்ந்து நிச்சயமாக திரு வேலுமணி அவர் முன்னிலை வைக்கிறாரு. திரு அண்ணாமலை அவர்கள் அவர் தலைமையேற்று அந்த கூட்டத்துக்கு ஆர்ப்பாட்டத்தில் தலைமை தாங்கிறாரு. ஆகவே எங்களுக்குள் எந்த விரிசலும் கிடையாது. ஆனால் பத்திரிகை ஊடகமும் எங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை உண்டாக்க வேண்டாம் மட்டும் தான் கேட்டுக்கிறேன். நீங்களும் திரு டிடிவி தினரனும் உண்மையிலேயே ஒரு தாய் மக்கள் ஆயிட்டீங்களா? நிச்சயமாக அதில் என்ன இருக்குது? எங்களுக்கு வீடு பிரியலையா, காடு பிரியலையா, தோட்டம் பிரியலையா? ஒன்றும் கிடையாது. கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வரும். எல்லா கட்சி தலைவருக்கு வருகின்ற வேறுபாடு தானே ஒழிய அந்த வேறுபாடுகள்லாம் களையப்பட்டு விட்டது. ஒன்றாக இணைந்து மட்டுமில்லை, வருகின்ற தேர்தலிலே எங்கள் கூட்டணி அபரிதமான வெற்றி பெறுவதற்கு அவரும் உழைப்பார், நாங்களும் உழைப்போம். கிட்டத்தட்ட 25 கட்சிகள் வந்து டிஎம்கே கூட்டணியில் இருக்கிறாங்க. உங்களுடைய என்டிஏ கூட்டணி திமுக கூட்டணியை எதிர்கொள்வதற்கான அளவுக்கு வலிமையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம், வலிமை எங்க இருக்குது? எண்ணிக்கை தான் அங்கே வலிமை அதிகம். ஆனால் குறைந்த எண்ணிக்கையில் எங்களுடைய கட்சி இருந்தாலும் வலிமை மிக்க கட்சியாக இருக்குது. புரியுதுங்களா? இன்னும் அந்த கட்சியில் முடிவாகலையே. எத்தனை கட்சி வெளியே போகுது, எத்தனை கட்சி உள்ள இருக்குன்னே தெரியலையே. ஆக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நாட்டு மக்களிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, 31 ஆண்டு காலம் ஆட்சி கீழ்ந்த கட்சி, பொண்ணு விளையாண்ட கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு வலிமையான கூட்டணியாக இருக்குது. இன்றைக்கு மத்தியிலே 3வது முறையாக அது ஆட்சியில் அமர்ந்திருக்கின்றது. அதே போல் டிடி தினகரன், மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மற்றும் எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள்லாம் மக்களிடத்தில் செல்வாக்கு மிக்க கட்சியாக இருக்கின்ற காலத்தில் எங்களுடைய வாக்குகள் நிலையானது. அதன் மூலமாக நிச்சயமாக வெற்றி பெறுவோம், ஆட்சி அமைப்போம். அதில் எந்தவித சந்தேகம் தேவையில்லை. இந்த திடீர்னு விடிஞ்சு எந்திரிச்சு பார்த்தோன்னே எல்லார் அக்கௌண்ட்லையும் கோடைகால நிதி உட்பட சேர்த்து 5000 ரூபா காசு கொடுத்தாங்க. இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது மக்கள் படிக்கிற துன்பத்தை பார்த்து கொடுத்தா பரவாயில்ல, இவடைய அடுத்த வருகின்ற தேர்தலை மையமாக வைத்து இதை கொடுக்குறாங்க. இன்றைக்கு அந்த குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 உரிமை தொகை கொடுக்குறாங்க. இந்த 3 மாத தொகையை இணைச்சி முன்கூட்டியே அதை அந்த மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் 3000, 2000 கோடைகாலம். ஒவ்வொரு வருஷம் கோடைகாலம் வருது. ஸ்டாலின் மறந்து போச்சு. 2021 கோடைகாலம் வந்தது, 22 கோடைகாலம், 23 கோடைகாலம், 24 கோடைகாலம். ஆனால் இந்த ஆள் மட்டும் கோடைகாலம் இந்த முதலமைச்சருக்கு வந்துருக்கு சொன்னால் இன்றைக்கு தோல்வி பயத்தில் விரக்தியின் விளிம்பில் போன காரணத்தினால எதை மக்களிடத்தில் கொடுத்து மக்களை ஏமாற்ற பார்க்குறாங்க. நிச்சயம் அது நடக்காது. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் அறிவுஜீவி மக்கள் எது உண்மை, எது பொய், எது சரி, எது தவறு என்று ஆராய்ந்து சீர்தூக்கி பார்க்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். இந்த தேர்தலில் அதெல்லாம் பிரதிபலிப்பாங்க. எல்லாரும் என்கிட்ட கேட்குற கேள்வி நான் உங்கள்கிட்ட அனுப்பி விட்டுறேன்.
எல்லாரும் என்கிட்ட கேட்கிற கேள்வி உங்கள்கிட்ட அப்படியே மாற்றி விட்டுறேன். விஜயோடைய தாவேக்கா என்டிஏல வருமா வராதா? நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லிவிட்டேன். இதுவரை நாங்கள் அவர்களோட பேச்சுவார்த்தை தொடரவில்லை. அதனால எப்படி கூட்டணி வரும்? டெல்லியில பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் தான் டெல்லியில பெரிதுபடுத்தி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கூட்டணி வரும்ன்ற தேவையில்லாத ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுக அந்த இயக்கத்தோடு எந்த தொடர்பும் நாங்கள் வச்சுக்கல, எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை. ரொம்ப நன்றி. இவ்வளோ தேங்க்யூ வெரி மச், ரொம்ப நன்றிண்ணே. இவ்வளோ ஒரு ரேப்பிடான ஒரு கேள்வி பதிலுக்கு வேறு எந்த தலைவராவது சம்மதிப்பாரான்னு தெரியல. அண்ணன் சம்மதிச்சார், அதுக்கு நேரடியாக பதிலும் சொன்னார். ரொம்ப சுருக்கமாக சில மணித்துளிகளில் என்னுடைய நன்றி உரையை நான் முடிச்சுக்கிறேன். நான் எங்களுடைய தினத்தந்தியுடைய அதிபர் திரு பாலசுப்ரமணியன் அவர்கள் வழங்கின ஒரு கீதை புஸ்தகம் நான் என்னுடைய டேபிளில் வச்சுருக்கிறேன். அது அன்றாடம் ஒரு நாளைக்கு ஒரு பேப்பர் மாதிரி ஒரு பக்கம் மாதிரி படிக்கிற வழக்கம். அது சில நாள் படிக்க முடியும், சில நாள் படிக்க முடியாது, மாறி மாறி போயிட்டே இருக்கும். அந்த புத்தகம் ரொம்ப சரியாக 18 அத்தியாயங்களும் நேற்றோடு அந்த புத்தகம் நிறைவடைந்தது. பகவத்கீதை படித்து முடிக்க முடிஞ்சது. இன்றைக்கி நம்முடைய 7ஆம் ஆண்டு நிறைவு ஆண்டு விழா நடந்து 8ஆம் ஆண்டில் நம்ம காலடி எடுத்து வைக்கிறோம். அது இறைவனுடைய கருணை, ஆண்டாள் தாயார் போட்ட பிச்சை, நீங்கள் எல்லாருமே கூட நிற்கக்கூடிய ஒரு பெரிய தைரியம். அது எங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு வந்திருக்கு. இந்த 7 ஆண்டுகள் ரொம்ப கடுமையான பயணம். அண்ணன் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொன்னது போல் நாங்களும் அதே கோவிட் பீரியடில் மாட்டி தான் 2 வருஷம் பெரிய பாடுபட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, தந்திட்டியில் ஒரு மாதிரி ராஜா மாதிரி இருந்தோமே, நம்ம மாட்டு அப்படியே சூனா பாடான்னு போயிருக்கலாமே, நம்ம மாட்டு தேவையில்லாத வேலையை பார்த்தோமோன்னு ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்திச்சு. அதை தாண்டி நீங்களெல்லாம் கொடுத்த அன்பும் ஆதரவும் எங்களை இந்த 7 ஆண்டுகள் எதிர்நீச்சல் பட வைத்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி இங்கே நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. இதில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை ஸ்பான்சர்கள் அண்டு எங்களுடைய SSPL சேரிட்டி நிறுவனம் அண்டு டாக்குமெண்ட்ரியை ரொம்ப பிரமாதமாக பயன்படுத்தும் நிறுவனங்கள், அப்புறம் அற்புதமான பறை இசை அடித்து நம்மளையெல்லாம் மகிழ்விச்ச புத்தர் கலைக்குழு, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய தம்பிகள், என் கூடவே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்கு புறம் ஆரம்பித்த போது 5:15 அனுமதி கொடுத்த காவல்துறைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். திரு பழக்கரப்பி அவர்கள் ஏற்கனவே நான் ஒருவேளை நம்ம முன்னாடியே போட்டலாமா, அண்ணன் பேசுவதற்கு நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படின்னு சொல்லி போட்டுடலாமா அப்படின்னு பார்த்தேன். அந்தளவுக்கு ஃபயரான பேச்சாளர். அவர் பல விஷயங்களை திரு எதிர்க்கட்சி தலைவர் சொன்னது போல் அவர் பேசுன மட்டும் இல்லை, நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த பாதி மேட்ரி அண்ணனே சொல்லிட்டார். அப்போ நம்ம என்னடா கண்டட்டு கீழே போகிறோன்னு பார்த்தேன். அந்தளவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக எல்லோரையும் ஈர்க்கும்படியாகவும், அண்ணன் சொன்னது போல் சிரிக்கும்படியாகவும் சிந்திக்கும்படியாகவும் ஆச்சரியமாக பேசினார். அவருக்கு எங்களுடைய நன்றிகள். அதே போல் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் 2020 நாங்கள் முதல் ஆண்டு விழா நிறைவு செய்த போது நாங்கள் அன்னைக்கு நான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன், தயவுசெய்து நீங்கள் எங்களை சிறப்பு விருந்தினராக வரணும் அப்படின்னு. ஃபோனில் அண்ணன் நான் உங்களோட நிகழ்ச்சியெல்லாம் நிறையா பார்க்குறேன், நம்ம பையன் நிறையா பார்ப்பா அப்படி, நான் கட்டாயம் வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். 7 வருஷம் கழிச்சு வந்திருக்கிறாரு. நான் கட்டாயம் வரணும்னு சொல்லி சொன்னார். அது சந்தர்ப்பம் அமையாமலே இருந்துச்சு. நாங்கள் எவ்ரி இயர் நாங்கள் விடவே மாட்டோம், அண்ணே வந்துருக்கேன்னு சொல்லிட்டே இருப்போம். ரொம்ப குரூஷியலான டயத்தில் எப்போ வரணும் அப்படிங்கிற கணக்கு இருக்குல்ல. ஸோ இந்த எலெக்ஷன் ஜங்ஷனில் விடிய எல்லோரும் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய முகத்தை பார்த்துக்கொண்டு என்ன செய்ய போகிறார், எப்படி போன போகிறார், என்ன காய் நேரத்தை போகிறார்னு எல்லாருமே எதிர்பார்த்து கொண்ட நேரத்தில் அவருடைய ரொம்ப பொன்னான நேரத்தை நமக்கு ஒதுக்கினார். ரெண்டு ஆச்சரியமான ஒரு ஃபயரி ஸ்பீச்சை கொடுத்தார். அண்ட் கேள்விகளுக்கு டக்குன்னு சொன்னால் ஆக்சுவலாக நான் எதிர்பார்க்கல, நான் இவ்வளோ ஷார்ப்பாக சொல்லுவார்னு எதிர்பார்க்கல, கொஞ்சம் சமாளிப்பார்னு நினச்சேன். ரொம்ப தெளிவாக வெட்டு 1 துண்டு 2 அது தேங்காயை உடைச்ச மாதிரி உடைச்சி விட்டார். இதுக்கு நார்மலாக யாரும் சம்பாதிக்க மாட்டாங்க, அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ணன் ஒரு 10 நிமிஷம் தான் பேசுவார்னு நினச்சேன்னா நான் சரி இடையில கொஞ்சம் ரொம்ப 10 நிமிஷம் பேசினா எதிர்பார்ப்புகள் ஏமாற்றமாக போயிடும் சொல்லிட்டு நான் கேள்விகளை வச்சுக்கிட்டேன். அண்ணன் அதுக்கு ரொம்ப பெருந்தன்மையாக சமைச்சாங்க. நீங்கள் இந்த நிகழ்ச்சி கலந்து பெரிய கௌரவம், ரொம்ப நன்றிண்ணே, தேங்க்யூ வெரி மச்ண்ணே. அன்னைக்கு நாங்கள் 2020 நாங்கள் இந்த முதல் ஆண்டு விழா நடத்தும் போது திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஞாபகம் இருக்கும், அவர் தான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு எங்களை பெரிய கௌரவித்தார். இங்கே சாணக்கியாவுடைய முதலாம் ஆண்டு விழா நடந்துகிட்டு இருக்கு. அங்கே முதலமைச்சர் லாக்டவுன் அறிவித்தார். இன்னையோட எல்லாம் லாக்டவுன், நாளிலிருந்து பொது நிகழ்ச்சியே கிடையாது. அப்படி ஜஸ்ட் மிஸ்ஸில் நாங்கள் தப்பிச்சோம். அந்தளவுக்கு பெரிய ஒரு குருஷியலான பீரியடை நாங்கள் கடந்து வந்தோம். நிறைய விஷயங்கள் நான் சொல்ல நினச்சேன், நேரத்தில் 2 மட்டும் மேட் சொல்லிடுறேன். அண்ணன் திரு பழக்கரப்பி அவர்கள் கேட்டார், மோடி ஏன் புலம்புகிறார், எங்களை போன்ற இல்லாதவர்கள் தான் புலம்பணும், மோடி ஆணி அடித்த மாதிரி செய்ய வேண்டாமா அப்படின்னு. மத்திய மாநில அரசுகளுக்கு உறவுகளுக்கு சில வரையறைகள் இருக்குது. அந்த வரையறையை மீறி மத்திய அரசு செயல்பட்டால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே எதிர்ப்பார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும்.